நம்ம தனிமரெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம தனியாலாம் வாழ்ந்துட முடியாது. இந்த உலகத்தில் நம்ம மற்றவங்களோடு சேர்ந்து தான் வாழணும். ஆனால் நாம் யாரோடு சேர்ந்து வாழணும், யாரை தவிர்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியணும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய, தவிர்க்க வேண்டிய 5 முக்கியமான நபர்கள் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, ஹேட்டர்ஸ். உங்களை வெறுக்கக்கூடிய மனிதர்கள். சிலர் உங்களுடைய கேரக்டரை பார்த்தோ அல்லது நீங்கள் ஏதோ ஒரு நாள் செஞ்ச ஏதோ ஒரு செயலை வச்சு நீங்கள் இப்படி தான் அப்படின்னு முடிவு கட்டியிருப்பாங்க, ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் இருந்து அந்த நாளில் இருந்து அவங்க உங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க, உங்களை ஹேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஹேட்டர்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, த விக்டிம். விக்டிம் அப்படின்னா சூழ்நிலை கைதியாக என்னால் இந்த ஒரு ரீசன்னால் என்னால் இந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியல, நான் இதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் மற்ற ஒரு விஷயத்தை காரணம் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களை குறை சொல்லி இவங்கனால தான் நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு குறைகளை சொல்லி கொண்டே இருக்கக்கூடிய இந்த விக்டிம்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. நம்பர் 3, செல்ஃப் அப்சர்வ்டு. நீங்கள் சில பேரை பார்த்துருக்கலாம், திடீர்னு வருவாங்க, வந்தவங்க கூட நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கும், ஏதாவது ஒரு தேவை இருக்கும். ஸோ அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக சுயநலமாக அந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உங்கள் கூட பழக வருவாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. திரும்ப ஒரு தேவை ஏற்படும் போது உங்களை தேடி வருவாங்க. சுயநலமாக இருக்கிறது அப்படிங்கிறது தவறு இல்லை. எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் சுயநலமாக மட்டுமே இருக்கிறது தான் தவறு. நம்ம அடுத்தவங்களை பற்றி யோசிக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான மனிதர்களை அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 4, தி அன்ஃபர்கிவிங். உங்களை யார் மன்னிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்கள அவாய்ட் பண்ணுங்க. தவறு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அந்த தவறுகளை ஏதோ ஒரு காரணத்தினால காம்ப்ரமைஸ் ஆகிட்டு மன்னிச்சு விடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மனுஷனுக்கான ஒரு குணம் தான். ஆனால் நீங்கள் தவறு செஞ்சுருக்கலாம், ஆனால் யார் அந்த தவறை அடிக்கடி சுட்டி காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்களோ, உங்களை மன்னிக்காமல் உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் பழிவாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சுருக்கிறாங்களோ, அந்த மாதிரியான மனிதர்கள், அதாவது யார் உங்களை மன்னிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். டைம் வரும்போது அவங்களே நமக்கு எகெயினிஸ்டாக டேஞ்சரஸாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 5, தி என்வியஸ். பொறாமை கொண்டவங்க. ஸோ மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து பிடிக்காம, ஸோ இவங்க இப்படி தான், இதனால தான் அவங்க வந்திருப்பாங்க, எனக்கு தெரியும், இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணி தான் அவங்க மேலே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் யார் வளர்கிறாங்களோ அந்த வளர்ச்சி பிடிக்காம தப்பாக பேசுகிறவங்க, தப்பாக ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய பொறாமை கொண்டவங்களை நீங்கள் தவிர்க்கணும்.